ஒரு நாள் புத்தர் பகவான் அவர் வாழ்ந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல உட்காந்து தர்மத்தை போதிக்கிறார். மக்களுக்கு எல்லாருக்கும் தர்மத்தை போதிக்கிறார். இந்த இடத்துல ஒரு தண்ணியில இருக்குது ஒரு தவளை ஒன்று இருக்கு. அந்த தவளை என்ன செய்யுது, அந்த தண்ணியிலிருந்து வெளியே வருது. வெளியே வந்து இருக்கிற போது சத்தம் ஒன்று கேட்குது. அந்த தவளைன்னு சொல்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாக தெரியும், ஒரு மனிதன் இல்லை. அதுக்கு மனிதர் பேசுறது ஒன்றும் முறியலை. அப்படின்னா புத்தர் பகவான் அவர்கள் போதித்தது மட்டும் அந்த தவளைக்கு தெரியும்னு சொன்னால் அது சரி வராது. அது அந்த மிருங்க உலகத்தில் இருக்க ஒரு தவளை. அதுக்கு தெரியாது என்ன புத்தர் பகவான் போதிக்கிறாரா, தர்மத்தை போதிக்கிறாரா, சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறாரா, ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் அந்த சத்தத்தை கேட்கிறாரு. அது நன்றாக நினைவில் வச்சுக்கோங்க. என்ன கேட்கிறாரு? சத்தத்தை மட்டுமே தான் கேட்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த தவளை அழகாக சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற போது ஒரு ஆள் ரோட்டில் போகிறாங்க. மாடு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். மாடு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட என்ன இருக்கும், ஒரு குச்சி இருக்கிறோம் கையில். அதுவும் எடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வர்றபோது அவர் காண்றாரு புத்தர் பகவான் தர்மத்தை போதிக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாரு, நானும் தர்மத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு இவரும் என்ன பண்ணுறாரு, போகிறார் புத்தர்கிட்ட. போகிற போது அவர்கிட்ட கையில் இருந்த குச்சி என்ன செய்கிறாரு, கீழே குத்திட்டு போகிறார். கீழே குத்திட்டு போய் அவர் உட்காந்து தர்மத்தை கேட்குறார். இப்பொழுது ஒரு காரணம் ஆகியிருக்கு. என்ன காரணம்னா, அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்த தவளை மேலே தான் அவர் குச்சியை வச்சார். குச்சியை கொண்டு போய் கீழே குத்தினார். குத்திட்டு அவருக்கு தெரியாது ஒன்றுமே, அவர் தெரியாது. கீழே குத்திட்டு அவர் போயிட்டார். ஆனால் அவர் குத்துனது எங்கே கொத்தி இருக்கிறாரு, அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்த தவளை மேலே தான் கொத்தி இருக்கிறார். பாருங்க, இப்போ நடந்தது என்னன்னா, அந்த தவளை அப்படியே இறந்து போகிறார். மிருங்க உலகத்தில் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், மிருங்க உலகங்கிறது சொல்கிறது ஒரு பாவமான உலகம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். புத்தர் பகவான் தர்மம் காரணத்தால் பார்த்தா அந்த மிருக உலகம்னு சொல்கிறது ஒரு பாவமான ஒரு உலகம். அழகான உலகம் தான் புத்தர் பகவான் சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அழகான என்னமாவது இருந்துன்னா அதில் ஒன்று தான் இந்த மிருக உலகம் அப்படின்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அழகான உலகம் தான் அந்த மிருக உலகம். ஆனால் அது ஒரு பாவ உலகம். பாவம் பட்டு தான் அங்கே போய் நம்ம பிறப்போன்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா அந்த பாவ உலகத்தில் இருந்த இந்த ஒரு தவளை என்ன பண்ணுது, அந்த புத்தர் பகவான் போதித்த தர்மத்தை ஒன்றுமே அர்த்தம் இல்லாமல் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தது மட்டுமே தான் செஞ்சாங்க. அவர் புத்தர் பகவான் போதிக்கிறாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்படி கேட்டுக்கிட்டு இறந்து போகிறார். இறந்து போய் எங்கே பிறந்தாருன்னு போதிக்கிறார், சொர்க்கத்தில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் ஒரு அழகான இடத்துல பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, அங்கே இருந்து சொர்க்கத்தில் இருந்து புத்தர் பகவானை தேடி வந்து புத்தர் பகவானோட பேசி புத்தர் பகவான்கிட்ட சொல்கிறாரு, புத்தர் பகவானே, நீங்கள் போதித்த தர்மத்தை நான் ஒன்றுமே தெரியாமல், நீங்கள் போதித்த அந்த தர்மத்தை நான் காதில் கேட்டுக்கிட்டு இருந்தது மட்டுமே செஞ்சேன். ஆனால் அந்த புண்ணியத்தினால நான் இப்போ சொர்க்கத்தில் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, நன்றாக பாருங்க, புத்தர் பகவான் போதித்த காரணம் எவ்வளோ முக்கியமான சத்தியமான ஒரு காரணம்னு. புத்தர் பகவான் என்ன போதித்தாரு, நான் போதித்த தர்மத்தை யாராவது ஒன்றுமே செய்யாமல் கேட்குறதே பெரிய புண்ணியம்னு சொன்னார் தானே. அப்படின்னா இப்போ புத்தர் பகவான் போதித்த இந்த தர்மம் எவ்வளோ சத்தியமான காரணம் இந்த கதையில் நம்மளுக்கு புரிய வருது. எப்படின்னா, ஒரு தவளை ஒன்றுமே தெரியாத, மனித உலகத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை கூட தெரியாத ஒரு தவளை என்ன ஆகுனது, சொர்க்கத்துக்கு போய் பிறந்தாங்க. எதனால? அந்த புத்தர் பகவான் போதித்த தர்மத்தை சத்தத்தை மட்டுமே காதில் கேட்டதுனால தான்.